இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது திருத்துதரான புனித யாக்கோபு விழாவை கொண்டாடுகிறது. இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7-15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுத்துமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு என் நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 126. பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றினபோது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்போது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சியுறுகின்றோம். பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும்போது அழுகையோடு செல்கிறார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும்
உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 20 28 முடிய. அக்காலத்தில் செபதேவியின் மனைவி தன் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையில் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். இயேசுவுக்காக இன்னுயிர் தருவோம். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மிக சிறந்த எழுத்தாளரான வே. இறையன்பு தன்னுடைய தென்கிழக்கு தென்றல் என்ற நூலில் இப்படி ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார். அதாவது, யாரெல்லாம் அதிகாரம் வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அதிகாரத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் பலவீனமானவர்கள். பெரும்பாலும் அவர்கள் தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்த சீடர்களுக்கு அவருடைய சீடராக இருப்பதால் உயர்ந்த பதவி கிடைக்கும் என்ற எண்ணம் இருந்தது. அதனை இன்று நாம் விழா கொண்டாடும் யாக்கோபின் தாய் இயேசுவின் முன் வைத்த வேண்டுகோளை கொண்டே அறிந்து கொள்ளலாம். அவருக்கு இயேசு அளிக்கும் பதில், உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்க வேண்டும் என்பதாகும். இதனை யாக்கோபு பின்னாளில் நன்கு உணர்ந்திருக்க வேண்டும். அதனால் அவர் எருசலேமின் ஆயராக உயர்ந்த பிறகு மிகுந்த தாட்சியோடு ஆயர்பணியை செய்து தொடக்க திரு அவையை கட்டி எழுப்பினார். இயேசுவை பின்தொடர்பவருக்கு மன உறுதி கட்டாயம் தேவைப்படுகிறது. அதனால்தான் இயேசு, இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவரே மீட்கப்படுவர் என்று தூய மத்தேயு நற்செய்தியில் 24 அதிகாரம் 13 கூறுகிறார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்த யாக்கோபு இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு எருசலேமின் ஆயராக உயர்கின்றார். அப்போது
அவர் யூதேயாவை ஆண்ட ஏரோது அக்கிரிப்பாவிடமிருந்து ஏராளமான துன்பங்களை அனுபவித்திருக்க கூடும். இன்னும் பலரிடமிருந்தும் அவர் துன்பங்களை அனுபவித்திருக்க கூடும். அப்படி இருந்தும் அவர் மன உறுதியோடு இருந்து கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி சான்று பகர்ந்தார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் தூய பவுல் கொரிந்து நகர மக்களிடம் நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னொற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை என்கிறார். இத்தகைய மனநிலை யாக்கோபிடம் இருந்தது. நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு எல்லாமே தங்களால் நடக்கிறது என்ற எண்ணம் இருக்கிறது. உண்மையில் கடவுளின் அருளின்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தூய யோவான் நற்செய்தியில் 15ஆம் அதிகாரம் 5 பார்க்கிறோம். கடவுளின் அருளால் தான் நம்மால் யாவற்றையும் செய்ய முடியும் என்கிற போது, இன்றைய முதல் வாசகத்தில் தூய பவுல் சொல்வது போல நாம் மண் பண்டங்களே, அதனால் நாம் ஒவ்வொருவரும் கடவுளை மாட்சிப்படுத்த வேண்டும். இந்த உண்மையை யாக்கோபு உணர்ந்து கடவுளை மாட்சிப்படுத்தினார். நாமும் யாக்கோபை போல கடவுளை மாட்சிப்படுத்துவோம். புனிதரும் வரலாற்று ஆசிரியருமான அலெக்சாந்திரியா நகர் புனித கிளமெண்ட் புனித யாக்கோபின் இறப்பையொட்டி இப்படி ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார். அதாவது, யாக்கோபு கொல்லப்படுவதற்காக கொலைக்களத்திற்கு இழுத்து செல்லப்பட்ட போது ஒருவன் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் இருப்பதை பார்த்துவிட்டு மனம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். பின்னர் அவன் கொலைக்காரர்களிடம் யாக்கோபோடு சேர்ந்து நானும் இறப்பேன் என்று அவரோடு சேர்ந்து கிறிஸ்துவுக்காக தன் உயிரை தந்தான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் நமக்காக வாழ்ந்து இறந்த கிறிஸ்துவுக்காகவே வாழ வேண்டும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தை, நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம் என்று தூய யோவான் நற்செய்தியில் 11:16 வசனத்தில் பார்க்கிறோம். இன்று நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் என்ன? 1. கடவுள் தந்த இந்த அழகிய வாழ்வால் அவரை மாட்சிப்படுத்துவோம். 2. பணிவே உயர்வுக்கு வழி என்பதை உணர்வோம். 3. எல்லா சூழ்நிலைகளிலும் மன உறுதியோடு இருப்போம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.